வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மார்ச் 2 தற்காலத்திற்கேற்ற உடற்பயிற்சி. நினைவுக்கு எட்டாத காலம் முதற்கொண்டே பருவநிலை, வாழ்க்கை முறை, இன்னும் இதர பழக்க வழக்கம் ஆகியவற்றை கொண்டு பல்வேறு நாடுகளில் பல வகையான உடற்பயிற்சிகள் உருவாகியுள்ளன. முன்பு வாழ்க்கை முறை மெதுவாக ஊறும் நகரும் நிலையில் இருந்ததால் அதற்கு தக்கவாறு உடற்பயிற்சிகள் உருவாக்கப்பட்டன. அந்த காலம் இப்போது மாறிவிட்டது. விரைவு, அழுத்தம், பரபரப்பு உள்ள சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். நமது தேவைகளும் வேறு விதமாகி விட்டன. ஆகவே முந்தைய உடற்பயிற்சிகள் இதற்கான சூழ்நிலைகளுக்கு ஏற்றவையாகாது. இது சம்பந்தமாக பல ஆண்டுகள் நான் சிந்தித்து வந்தேன். பலவிதமான ஆசனங்களையும் உடற்பயிற்சிகளையும் ஆராய்ந்து பார்த்தேன். இப்பயிற்சிகளை நானே செய்து பார்த்து அதன் விளைவாக எனது உடல் மூலம் தெரிந்து கொண்டேன். இந்திய மருத்துவத்துறையில் எனக்கு இருந்த அறிவு இந்த ஆய்வுக்கு உதவியது. இறுதியாக ஆடவருக்கும் பெண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு வாழ்க்கை நிலையில் இருப்பவர்களுக்கும் பல்வேறு கால நிலைக்கும் ஏற்றவாறு சில பயிற்சிகளை ஒழுங்குபடுத்தியுள்ளேன். இந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்வதால் உடலுக்கு பிராணவாயு பரவி எண்டோக்ரைன் சுரப்பிகள் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்தி அதன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. நோய் வராதபடி தடுப்பு நிலைமை அதிகப்படுத்துகிறது. ஆரோக்கியமான உடல் நீடித்த ஆயுள் உண்டாகிறது. அதன் மூலம் ஆன்மீக தேட்டத்தில் வெற்றி பெற்று நாம் இந்த மண்ணுலகுக்கு எதன் பொருட்டு வந்தோமோ அதை தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம். இந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்பவர்கள் நிச்சயம் நன்மையடைவார்கள். எளியமுறை குண்டலினி யோக பயிற்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் இந்த பயிற்சிகள் செய்து பழகுவதன் மூலம் பெருமளவில் நன்மை அடைவார்கள். இந்த பயிற்சிகள் அதற்கு அதிக அளவு உதவியாய் இருக்கும். அருட்தந்தையவர்கள் இதை கொண்டு நமக்கு தோன்றுகின்ற ஒரு கவி. இதையெல்லாம் எதற்காக நாம் செய்ய வேண்டும்? நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். அதன் மூலமாக நமக்கும் நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கிற சுற்றத்திற்கும் வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு உயர்த்திருக்கிற சமுதாயத்திற்கும் நன்மை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் வாளும் வேலும் சுழன்றிட வேண்டும் வீரரின் விளையாட்டில், அது நாளும் காணும் பரம்பரை வழக்கம் தென்னவர் திருநாட்டில். வீடும் நாடும் நம்மால் என்றும் நலம் பெற வேண்டாமோ, அந்த கடமைக்காக உடலும் மனமும் பலம் பெற வேண்டாமோ.
கடவுள் வாத்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து. தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும், அவள் தாழ் பணிந்து எழுந்தால் நம் தொழிலில் நேர்மை விளங்கும். கடவுள் வாத்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து. ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ, அது உயரும் போது இமயம் போல தெரிந்திட வேண்டாமோ. பிறருக்காக வாழும் நெஞ்சம் விருந்திட வேண்டாமோ, அது விரியும் போது குன்றினை போல மலர்ந்திட வேண்டாமோ. கடவுள் வாத்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.